Hello, hi மக்களே, welcome to Professor JT Junction. This is English language series. எப்படி இருக்கீங்க? உங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னி எப்படி இருக்குது? என் கூட வந்துட்டு இருக்கீங்களா? ஆக்சுவலி என்னோட ஒவ்வொரு வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா, வாட்ச் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு, உங்கள் இங்கிலீஷ் பார்ட்னருக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். என்னோட ஆம்பிஷன் 10 மில்லியன் தமிழ் ஸ்பீக்கிங் பீப்புளுக்கு இங்கிலீஷ் லேர்ன் பண்ண ஹெல்ப் பண்ணுவது, என்னோட ஜேர்னியில் அவங்களையும் கூட சேர்த்து முன்னால் போகுது. கமெண்ட்ஸில் பதிவிடுங்க, நீங்கள் எந்த லெவலில் இருக்கீங்க. வாட்ஸ்அப் குரூப் வச்சுருக்கேன், இல்லை ஜாயின் பண்ணணுன்னா, இங்கிலீஷ் ப்ராக்டிஸ் ஃப்ரீயாக பண்ணணுன்னா நீங்கள் என்னோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும், அதில் காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்கள் நேமையும் பிளேஸையும் ஷேர் பண்ணுங்கள். அதுபோல் ஆன்லைன் கிளாஸ் சீரியஸாக இங்கிலீஷ் லேர்ன் பண்ணணும், ஷார்ட் டைமில் இன்டர்வியூவில் வின் பண்ணணும், ப்ரமோஷன்ஸுக்கு இங்கிலீஷ் ரொம்ப தேவை, அதுக்கான ஆன்லைன் கிளாஸ் ஃபீ பே பண்ணி ஜாயின் பண்ணணுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளால் போகலாம், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னைக்குள்ள டாபிக், இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டண்ட் இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஆக்சுவலி பாலிக்ளாட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. POLYGLOTS, பாலிக்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நிறைய லாங்குவேஜில், மல்டி லாங்குவேஜில் வித்தகர்கள், எக்ஸ்பர்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். பல்மொழி வித்தகர்கள் அப்படி தமிழில் சொல்லலாம். இந்த வேர்டை நீங்கள் லேர்ன் பண்ணுங்கள். இந்த பாலிக்ளாட்ஸ் எப்படி பல மொழியில் எக்ஸ்பர்டைஸ் பெற்றுக்கொள்கிறாங்க, வெரி ஷார்ட் பீரியட். நம்ம ஒரு லாங்குவேஜை லேர்ன் பண்ண ஸ்ட்ரகிள் பண்ணும்போது இவங்க எஃபர்ட்லெஸ்லி ஒரு 4-5 லாங்குவேஜ் வெரி ஷார்ட் பீரியடில், ஒரு 6 மந்த்ஸில், ஒரு 3 மந்த்ஸில் புதிய லாங்குவேஜ் லேர்ன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு அதை அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், அவங்களால அதை ஹேண்டில் பண்ண முடியும். மற்ற மக்களுக்கிட்ட, அந்த லாங்குவேஜ் பேசக்கூடிய மக்களுக்கிட்ட அவங்களால சக்ஸஸ்ஃபுல்லாக கம்யூனிகேட் பண்ண முடியும். அவங்க பர்ஃபெக்டாக அதை ஹேண்டில் பண்ணுவாங்களான்னா அப்படியெல்லாம் கிடையாது. பிகாஸ் இன்னொரு லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ் இஸ் எ ஃபாரின் லாங்குவேஜ். அது அவங்க அந்த மதர் டங் பேசக்கூடியவங்கள மாதிரி 100% நம்ம ஹேண்டில் பண்ண முடியாது. அது தேவையில்லை, யாருமே அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுவதும் கிடையாது. ஸோ இந்த பாலிக்ளாட்ஸ் யூஸ்வலி ஃபாலோ பண்ணக்கூடிய 5 டெக்னிக்ஸ். இந்த 5 டெக்னிக்ஸ் தான் அவங்களால குவிக்லி, ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒரு புதிய லாங்குவேஜை லேர்ன் பண்ண வைக்குது. அதை தான் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இது என்னோட ஓன் ஐடியாவோ ஒப்பீனியனோ கிடையாது. அதாவது லிங்குவிஸ்டும் நியூரோ சயின்டிஸ்டும் அவங்க ரிசர்ச்சில் கண்டுபிடிக்கப்பட்ட 5 மெத்தட்ஸ், பாலிக்ளாட்ஸோட 5 மெத்தட்ஸ். நம்பர் 1 அவங்க செய்வது மோஸ்ட் ஆஃப் த பாலிக்ளாட்ஸ், அவங்க அந்த லாங்குவேஜில் அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய டார்கெட் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த டார்கெட் லாங்குவேஜில் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் ஆக ட்ரை பண்ணுவாங்க. மோஸ்ட் ஆஃப் த டைம் அவங்க லேர்ன் பண்ணக்கூடிய லாங்குவேஜில் கம்ப்ளீட்லி இம்மர்ஸ் ஆவாங்க, அடாப்ட் ஆவாங்க. தே இம்மர்ஸ் அண்ட் அடாப்ட் குவிக்லி. எப்போவுமே அந்த புதிய லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜில் இம்மர்ஸ் ஆகவும் அடாப்ட் ஆகவும் திங்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அவங்க ஓரியன்டேஷன் அப்படி தான் இருக்கும். தென் வாட் இஸ் இம்மர்ஸ்? இம்மர்ஸ்ன்னா அதில் முங்குவது, அந்த ஃபாரின் லாங்குவேஜில் முங்குவது, அதை நிறைய லிசன் பண்ணுவது, அதை நிறைய ரீட் பண்ணுவது, அதை நிறைய பேசுவது, ஸ்பீக் பண்ணுவது, அதை நிறைய ரைட் பண்ணுவது. தட் இஸ் இம்மர்சிங் இன் எ ஃபாரின் லாங்குவேஜ். சரி, நீங்கள் கேட்பீங்க, நம்ம இன்னொரு இடத்துக்கு போகும்போது, இன்னொரு ஃபாரின் லாங்குவேஜ் பேசக்கூடிய இடத்துல நம்ம வேலைக்காகவோ எதுக்காகவோ போகும்போது we can easily immerse, நம்மளால் ஈஸியாக இம்மர்ஸ் பண்ண முடியும். அதுவும் தப்பு. ஆக்சுவலி எல்லாருமே ஈஸியாக இம்மர்ஸ் ஆக மாட்டாங்க. மலையாளிஸ் ஆர் எக்ஸ்பர்ட்ஸ் இன் தட். என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் மலையாளிஸ் தமிழ் இல்லைன்னா இன்னொரு லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுவதற்கும் தமிழ் பீப்புள் மலையாளம் லேர்ன் பண்ணுவதற்கும் ரொம்ப டிஃப்ரென்ஸ் உண்டு. தமிழ் பீப்புள் ஈஸியாக அடாப்ட் ஆக மாட்டாங்க, ஆக்சுவலி ஈஸியாக இம்மர்ஸ் ஆக மாட்டாங்க, அடாப்ட் ஆக மாட்டாங்க. ஆனால் மலையாளிஸ்
அதனால தான் இந்தியாவிலே ரொம்ப அடாப்ட் ஆகக்கூடிய ஒரு பீப்புள், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் யாருன்னா அது மலையாளிஸ் தான். தேர் இஸ் வை உலகத்தில் எங்கே போனாலும் அவங்கள காண முடியும். அவங்க ஈஸியாக இன்னொரு கல்ச்சரில் மிங்கிள் ஆவாங்க, அதை அடாப்ட் பண்ணுவாங்க. அடாப்ட்னா அதை எடுத்துக்கொள்வது, அதை அக்செப்ட் பண்ணுவது. ஓகே, குயிக்காக அடாப்ட் பண்ணுவாங்க. என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் கூட மலையாளிஸ் தமிழ்நாட்டில் வரும்போது, கன்னியாகுமரிக்கு வரும்போது என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தே ட்ரை டு ஸ்பீக் இன் தமிழ். என்ன கண்ட உடனே, தமிழ் பீப்புளை கண்ட உடனே தப்பாகவும் இருக்கும், நிறைய தப்பு இருக்கும். இங்கே போறீங்க, வந்தியா போனியா. ஸோ கிராமட்டிக்கல் மிஸ்டேக்ஸ், எரர்ஸ் இருந்தாலும் தே ட்ரை டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். அதை ஃபன்னாக எடுப்பாங்க. அதில் அவங்களுக்கு எந்த கூச்சமும் ஒன்றும் கிடையாது. தே ஈஸிலி அடாப்ட். அதுதான் அவங்களால ஈஸியாக அடாப்ட் பண்ண முடியுது. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கலனாலும், அந்த ஃபாரின் லாங்குவேஜில் பேசக்கூடிய இடத்துல நீங்கள் லீவ் பண்ணலைன்னாலும், வாட் யூ ஹாவ் டு டூ இஸ் நிறைய லிசன் பண்ணணும், நிறைய ரீட் பண்ணணும், நிறைய பேசணும், எழுதணும் அந்த ஃபாரின் லாங்குவேஜில். இன் அவர் கேஸ் இட் இஸ் இங்கிலீஷ். தேட் இஸ் இம்மர்சிங் இன் இங்கிலீஷ். அடாப்ட் பண்ணுவதுன்னா எப்போல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குதோ, இங்கிலீஷில் பேசுகிறவங்க உங்கள் பக்கத்தில் வராங்களோ, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாம் யூஸ் பண்ணணும். யூ ஹாவ் டு ஸ்பீக் இன் இங்கிலீஷ். ஓகே, உங்கள் ஃப்ரெண்டுக்கு கூட, உங்கள் இங்கிலீஷ் பார்ட்னருக்கு கூட ஒரு சான்ஸ் கிடைக்கும்போது, ஒரு குரூப்பில் தமிழ் தெரியாத மக்கள்கிட்ட தப்பாவோ கொஞ்சம் கொஞ்சமாவோ இங்கிலீஷில் பேசுங்க. ஸோ தீஸ் டூ ஆர் வெரி இம்பார்ட்டன்ட், இம்மர்சிங் அண்ட் அடாப்டிங். ஓகே, தேர் இஸ் நம்பர் 1. இதுதான் நம்பர் 1 காரியம், டெக்னிக், பாலிகிளாட்ஸ் ஃபாலோ பண்ணுவது. நம்பர் 2, அவங்க இன்னொரு டெக்னிக்கை ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த டெக்னிக்கோட பேர் வந்து சங்கிங் டெக்னிக். சங்கிங் டெக்னிக். சங்கிங் டெக்னிக்னா என்ன? அதாவது ஒவ்வொரு தனித்தனி வேர்டாக லேர்ன் பண்ணுவதை விட அவங்க சங்கா லேர்ன் பண்ணுவாங்க. ஃப்ரேசஸா, குரூப் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகே, ஐ வுட் லைக் டு டூ திஸ், ஐ வுட் லைக் டு கம் வித் யூ, ஐ வுட் லைக் டு. அது ஒரு எக்ஸ்பிரஷன், அது ஒரு சங்க் ஆஃப் யூசேஜ். அது ஒரு சிங்கிள் வேர்டு இல்லை. ஐ வுட் லைக் டு, இட்ஸ் மை ப்ளஷர், ஓகே, see you later. இல்லைன்னா இந்த மாதிரி, ஓகே, கேன் ஐ ஹாவ் ஏ கப் ஆஃப் டீ. இந்த மாதிரி ஒரு சங்க் ஆஃப் வேர்ட்ஸ். மேபி அது ஒரு சென்டென்ஸாக இருக்கலாம், ஒரு ஃப்ரேஸாக இருக்கலாம், ஒரு இடியமாக இருக்கலாம். சிங்கிள் வேர்ட்ஸ் படிப்பதை விடவும் இந்த பாலிகிளாட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க இன்னொரு டெக்னிக், அவங்க சங்காக படிப்பாங்க. ஒரு ஆள் அந்த ஃபாரின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய, அது மதர் டங்காக இருக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படிப்பட்ட சென்டென்சஸ் மேக் பண்ணுறாங்களோ, ஃப்ரேசஸ் மேக் பண்ணுறாங்களோ, அதை அப்படியே இம்பைப் பண்ணுவாங்க, அப்படியே அக்வயர் பண்ணி ரிப்பீட் பண்ணுவாங்க. ஸோ தே லேர்ன் ஃபாஸ்ட். நம்ம ஒவ்வொரு வேர்டாக தப்பி அதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க சென்டென்ஸாகவே படிப்பாங்க. ஸோ அது எப்படின்னா, நடக்கிறதுக்கும் ஓடையதுக்கும் உள்ள வித்தியாசம். ஆக்சுவலி நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பாக எடுத்து வச்சு நடப்பதற்கும், இன்னொரு ஆள் வேகமாக காலை நீட்டி வச்சு ஓடுவதற்கும், அந்த டிஃப்ரென்ஸ் இந்த லேர்னிங் மெத்தடில் நம்ம பார்க்க முடியும். ஸோ இது வந்து 2வது டெக்னிக், பாலிகிளாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது. 3வது டெக்னிக், அவங்க வேர்ட் படிக்கும்போது ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் படிப்பாங்க. ஒரு 1000 to 2000 ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ். இது என்னப்பா ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ் அப்படின்னு கேட்பீங்க. ஹை ஃப்ரீக்வன்சி வேர்ட்ஸ்ன்னா நம்ம டே டு டே லைஃப்பில் அந்த ஃபாரின் லாங்குவேஜில் யூஸ்வலி காமனாக யூஸ் பண்ணக்கூடிய 1000 to 10,000 2000 வேர்ட்ஸ். ஒரு ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, யூஸ்வலி அரவுண்ட் 2000-3000 வேர்ட்ஸ் தான் நம்ம டே டு டே யூசேஜில் நம்ம யூஸ் பண்ணுவது. நமக்கு ஒருவேளை தமிழில் 10,000 15,000 இல்லைன்னா 20,000 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா கூட நம்ம டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுவது அட் த மோஸ்ட் 1000 to 2000 வேர்ட்ஸ் தான். ஓகே, ஸோ எந்த ஒரு ஃபாரின் லாங்குவேஜ்லையும்
உங்களுக்கு அரௌண்ட் 2000-3000 வேர்ட்ஸ் தெரிஞ்சிருந்தா அந்த ஃபாரின் லாங்குவேஜில் டே டு டே கான்வர்சேஷனில் உங்களால் ஈடுபட முடியும், சக்ஸஸ்ஃபுல்லாக ஈடுபட முடியும், அதை வச்சு மேனேஜ் பண்ண முடியும். ஸோ இந்த பாலிங்லாட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே பறந்து மேய்வதை விட எந்த வேர்ட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெய்லி லைஃப்பில் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ், அந்த 1000 to 2000 வேர்ட்ஸ், அதை இனிஷியலி லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் மெத்தட். ஃபோர்த் மெத்தட், பாலிங்லாட்ஸ் யூஸ்வலி ஜேர்னல் மெயின்டைன் பண்ணுவாங்க. வேர்டு புக்கில் ஜேர்னல், லாங்குவேஜ் லேர்னிங்க்கான ஜேர்னல். இப்போ நான் கன்னடா படிக்கிறேன் அப்படின்னா அதுக்காக தான் ஒரு நோட் புக், ஒரு டைரி, இல்லைன்னா அந்த மாதிரி ஒரு புக் நான் மெயின்டைன் பண்ணுவேன். ஸோ அதில் வேர்ட்ஸும் மீனிங்ஸும் மட்டும் இல்லை, யூஸ்வலி நம்ம மக்கள் என்ன பண்ணுவாங்க, வேர்ட்ஸ் மீனிங்ஸ் மட்டும் எழுதி வைப்பாங்க. வேர்ட்ஸ் மீனிங்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் யாருக்கிட்ட என்ன வேர்டு படிச்சீங்க, யாருக்கிட்ட என்ன எக்ஸ்ப்ரெஷன் படிச்சீங்க, ஒவ்வொரு நாளும் நீங்கள் என்ன பேசுனீங்க, என்ன படிச்சீங்க, யார்கிட்ட படிச்சீங்க, அதை எப்படி படிச்சீங்க, இட்ஸ் லைக் an interesting story book of the language learning. லாங்குவேஜ் லேர்னிங் ஜேர்னியோட ஒரு ரெக்கார்ட். அதில் வேர்ட்ஸ் வரும், இடியம்ஸ் வரும், ஃப்ரேசஸ் வரும், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் வரும். ஓகே, நீங்கள் போட்ட மிஸ்டேக் வரும், அதோட கரெக்டு ஃபார்ம் என்ன அது வரும், நீங்கள் லேர்ன் பண்ண கிராமர் பாயிண்ட் வரும், எவ்ரி திங் அந்த லாங்குவேஜில் நீங்கள் பண்ணக்கூடிய எவ்ரி திங் அதோட ரெக்கார்டு. ஸோ இது எதனால எஃபெக்டிவ் என்ன, ஆக்சுவலி நம்ம ஹியூமன் மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, நீங்கள் ஒரு காரியத்தை ரெக்கார்ட் பண்ணால், ரைட் பண்ணால் அது மெமரியில் ஈஸியாக ஸ்டோர் ஆகும், அது மறக்காது. ஸோ தேட் இஸ் வை திஸ் ஜேர்னலிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஜேர்னலிங்கை வச்சு ஃப்யூச்சரில் நீங்கள் ஒரு புக்கே பப்ளிஷ் பண்ணலாம் வேணாம். ஓகே, ஜேர்னலிங் பல விதங்களில் ஹெல்ப் ஆகும். ஆக்சுவலி நீங்கள் அது ஒரு ரெஃபரன்ஸ் புக்காக திருப்பி பார்க்கலாம். ஓகே, அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான காரியமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு வீடியோ நீங்கள் நான் எப்படி இங்கிலீஷ் கற்றேன் அதுக்கான ஒரு ரெக்கார்ட் புக்காக இருக்கும். ஸோ இட் இஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி ப்ரொடக்டிவ். ஜேர்னல் நீங்கள் மெயின்டைன் பண்ணால் இதெல்லாம் இன்க்ளூட் பண்ணி நீங்கள் லேர்ன் பண்ண எல்லாமே அங்கே ரெக்கார்டாக இருக்கும், மறந்து போகாது. மறந்து போனால் கூட நீங்கள் திரும்ப போய் அதை பார்க்க முடியும். ஓகே, லாஸ்ட் அண்ட் ஃபைனல் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், பாலிக்ளாட்ஸ் யூஸ் பண்ணக்கூடியது அவங்க லாங்குவேஜ் பார்ட்னர்ஸை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க கூட லேர்ன் பண்ணக்கூடிய ஒரு ஆளை, ஓகே, கோ லேர்னரோ, அந்த லாங்குவேஜில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஆளோ, இல்லைன்னா அந்த ஃபாரின் லாங்குவேஜ் பேசக்கூடிய உங்களோட ஒரு ஃப்ரெண்டோ. ஓகே, அவங்களுக்கு தெரியாது நீங்கள் லாங்குவேஜ் லேர்ன் பண்ணுறீங்க அப்படின்னு. அந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ணக்கூடிய அந்த கல்ச்சரில் உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. ஸோ எவ்ரிடே யூ ஜஸ்ட் ஸ்பெண்ட் டைம் வித் தட் பர்சன். அப்படி டைம் ஸ்பெண்ட் பண்ணும்போது அந்த ஆளை உங்கள் லாங்குவேஜில் பேச விடாமல் நீங்கள் அவங்க லாங்குவேஜில் ட்ரை பண்ணுங்கள். இதுதான் மலையாளிஸ் யூஸ்வலி பண்ணுவது. தமிழ் பர்சனை கண்டால் அவங்களுக்கு இருக்கக்கூடிய சின்ன நாலேஜ், தமிழில் என்ன தெரியுதோ அதை வச்சு தமிழில் பேச ட்ரை பண்ணுவாங்க. ஸோ நம்ம சில கரெக்ஷனே கொடுப்போம். ஸோ தே கேன் கரெக்ட் themselves and make it better. Okay, so in the fifth point, இது ரொம்ப important because எல்லாருக்குமே அந்த இம்மர்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது, இங்கிலீஷ்லே பேசக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது. ஸோ ஃபைண்ட் தி லாங்குவேஜ் பார்ட்னர், இல்லைன்னா அந்த இங்கிலீஷில் பேசக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட், அதில் இன்ட்ரெஸ்ட் உள்ள ஒரு ஃப்ரெண்டு. ஓகே, இல்லைன்னா எ குரூப், அதை ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இந்த 5 மெத்தடும் தான். இந்த 5 மெத்தடும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஏன்னா ப்ரூவன் மெத்தட். ஓகே, நியூரோ சயின்டிஸ்டும் லிங்குவிஸ்டும் ரிசர்ச் பண்ணி எஸ்பெஷலி பாலிக்ளாட்ஸ் ஃபாலோ பண்ணக்கூடிய டெக்னிக்ஸ். இது ஸ்டாண்டர்ட் டெக்னிக்ஸ், ப்ரூவன் டெக்னிக்ஸ். இதை ஃபாலோ பண்ண ரொம்ப குயிக்காக, ஃபாஸ்ட்டாக, இங்கிலீஷ் மட்டும் இல்லை, எந்த லாங்குவேஜும் உங்களால் லேர்ன் பண்ண முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். உங்கள் கமெண்ட்ஸை பதிவிடுங்க. ஓகே, till we meet in the next video, wish you all the best.